வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம கோஃபி அவனூர் எழுதின ஈஸ்டர் டான் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கவிதையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த கிறிஸ்டியானிட்டியோடைய கல்ச்சரும் அவங்கள தாக்குது. ஆனால் காலங்காலமாக அவங்களோட நம்பிக்கைகள், அதாவது ஆஃப்ரிக்காவில் இருந்த நம்பிக்கைகளும் அவங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. இப்போ இந்த கல்ச்சுரல் ஐடென்டிக்குள்ளே ஒரு டென்ஷன் வருது. ஏன்னா வெஸ்டர்ன் ரிலிஜனோட இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. எந்த அளவுக்கு அந்த தாக்கம் வந்து அதிகமாகிருக்குன்னா, அவங்களுடைய வழிபாட்டு முறைகள்லேருந்து அவங்களோட வாழ்க்கை முறையிலேருந்து எல்லாமே மாறின்னு இருக்கு. அவங்க எல்லாமே வந்து அவங்கள ஆண்ட அந்த வெஸ்டர்ன் பீப்புளோடைய கல்ச்சரையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்டர்ன் பீப்புளோட கடவுளையே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்டர்ன் பீப்புள் மாதிரியே நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன தான் அவங்க செஞ்சாலும் அவங்க ஆஃப்ரிக்கன்ஸ் தான் அப்படின்றத அவர் இங்கே ஞாபகப்படுத்துகிறாரு. அவர் இந்த கவிதையில் என்ன சொல்கிறாருன்னா, கிரைஸ்டோடைய இறப்பும் அவருடைய மறுபிறப்பும் வந்து என்ன செய்யுதுன்னா, இவங்க இருக்கக்கூடிய அந்த பிலீஃபை நம்புகிறவங்கள சந்தோஷப்படுத்துது. ஆனால் அவங்களுடைய கடவுளான ஆஃப்ரிக்கன் கடவுளும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளும் புறக்கணிக்கப்பட்டதுனால அங்கே இருந்த அவங்களுடைய கடவுள், அதாவது அவங்கள பாரம்பரியமாக அவங்கள பரம்பரையாக காப்பாற்றிக்கிட்டு வந்த கடவுள்லாம் இப்போ வந்து அவங்க வந்து லேமெண்ட்டுன்னா ஒப்பாரி, அவங்களாம் வந்து அழுகுறாங்க. அவங்க கடவுள் அழுகுறாங்க, எங்களை புறக்கணிச்சிட்டிங்களே, எங்களை கவனிக்கவே இல்லையே, எங்களை அப்படியே கைவிட்டுட்டிங்களே அப்படின்றது அந்த கடவுள்களுடைய வருத்தம். இந்த வருஷம் இவங்க செய்யக்கூடிய அந்த கிரைஸ்டோடைய இறப்புக்கான அந்த ரிச்சுவல்ஸும், அப்புறம் அவங்க பாடக்கூடிய அந்த ஹிம்ஸும், அப்புறம் அந்த பெல், அதெல்லாம் வந்து இப்போ சீனுக்குள்ளே வருது. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஏசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டியனோடைய ரிசரக்ஷன், உயிர் பெற்று வந்த கதையை வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாடல்களை பாடிக்கிட்டு அவங்க வந்து அந்த கிறிஸ்டியன் ஈஸ்டர்ன் மார்ச்சில் போகும்போது இவங்களுடைய கடவுள் வந்து அழுகுறாங்க. ஏன்னா இவங்க பாரம்பரியமாக அவங்க பரம்பரையில் செஞ்சுட்டு வந்த அந்த ஆஃப்ரிக்கன் கஸ்டம்ஸு, அந்த ரிச்சுவல்ஸு, அது எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு தான் அவங்க போகிறாங்க. இதை செஞ்சுட்டு அங்கேயும் போகலை. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இவங்க கோயிலில் இருக்கக்கூடிய கடவுள்லாம் வந்து எங்களை அப்படியே கை விட்டுட்டிங்களே, அனாதரவாக விட்டுட்டிங்களே. ஏன்னா இவங்களுக்கு என்னென்னலாம் வந்து வழிபாடுங்களாம் செய்யணுமோ அவங்களாம் இப்போ கிறிஸ்டின் மார்ச்சர்ஸாக அந்த பயணத்தில் போயின்னு இருக்காங்க. அவங்க பாடின்னு இருக்கிறதெல்லாம் வந்து கிறிஸ்டியன் ஹிம்ஸு. அவங்க வந்து பாடுறது எதை பற்றினா, இயேசு வந்து எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டார்ன்றதை பற்றி. அதை கேட்கும் போது இந்த கடவுள்லாம் வந்து எங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எங்களை பற்றி யோசிக்கல, எங்களை வந்து அப்படியே விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அழுகுறாங்க. அதே மாதிரி அந்த பாரம்பரிய வழிபாட்டில் வந்து கடவுளுக்கு வந்து ஏமோடைய ஃபீஸ்ட்டும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்படியே காஞ்சி போயிடுச்சு. அங்கேருந்து அந்த ஏமெல்லாம் வந்து அந்த எலிங்க தான் வந்து சாப்பிட்டு போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டிய பூசாரியே, ப்ரீஸ்டே அந்த ஈஸ்டர் சர்வீஸ்க்காக ரெடி ஆகிட்டு அவர் போயின்னு இருக்காரு. இதுவே சொல்லுது அந்த கிறிஸ்டியானிட்டியோட தாக்கம் எந்த அளவுக்கு இங்கே இருந்து ஆஃப்ரிக்கன் நேட்டிவ்ஸ் மேலே, அதாவது அங்கே இருந்து ஆஃப்ரிக்கன் மக்களோடைய பழங்குடி மக்கள் மேலே எந்த தாக்கத்தை உண்டாக்கியிருக்குன்னு. இப்போ கடவுளுங்களுடைய அழுகை வந்து இன்னும் சத்தமாகிடுச்சு. அந்த கடவுளுங்களே இப்போ நேருக்கு நேராக கிறிஸ்டியானிட்டி சேலஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ கடவுளுங்களும் இந்த மனிதர்கள் பின்னாடியே வராங்க. எதுக்கு வராங்கன்னா, அவங்களுடைய இடம் இந்த நிலத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு காட்டுறதுக்காகவும் அவங்களுடைய கல்லறைகளை இவங்கக்கிட்ட காட்டுறதுக்காகவும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் தான் வந்து இந்த பாடலுடைய மெயின் தீமே. அதாவது கிறிஸ்டியன் ஃபேத்து இந்த டான் மார்ச்சஸ் வந்து காட்டுறாங்க. அதே சமயத்தில் இந்த ட்ரெடிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஆஃப்ரிக்கன் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ், அதெல்லாம் இவங்க புறக்கணிச்சிட்டாங்க இல்லையா. அதனால் இந்த பாடல் வந்து ஒரு கேள்வி கேட்குது, நம்மளுடைய கல்ச்சுரல் ஐடென்டிட்டி எங்கே, நம்ம வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு வந்த ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் எங்கே. அந்த 2 நம்பிக்கையும் இப்போ வந்துடுச்சு இல்லையா. ஏன்னா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸும் இவங்க மேலே வந்துடுச்சு, பரம்பரையாக இருந்த அந்த தாக்கமும் இவங்க மேலே இருக்குது. இப்போ இவங்க எல்லாருக்குமே 2 நம்பிக்கைகள் இருக்குது. அந்த 2 நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று எப்படி சேர்ந்து இருக்குது அப்படின்றது தான் இந்த கவிதையில் அவர் காட்டுறாரு. வாங்க படித்து பார்க்கலாம். தட் மேன்ன்றது இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட்டு டைட் இன் ஜெருசலம். கிரைஸ்ட் ஏசுநாதர் வந்து ஜெருசலத்தில் இறந்துட்டார். And his death demands dawn marcher from year to year to the sound of bells.
அவர் இறந்ததுனால எல்லா வருஷமும் அந்த இறந்த தினத்தில் ஒரு மணி அடிக்கும். உடனே வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி நம்பிக்கையுடையவங்கெல்லாம் வந்து ஒரு மார்ச் மாதிரி போவாங்க, ஒரு ஊர்வலம் மாதிரி போவாங்க. த ஹிம்ஸ் ஃப்ளோ த்ரூ த மார்னிங் சர்ட் ஆன் கேல்வரி திஸ் டான். அப்படி போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹிம்ஸ் பாடிக்கிட்டே போவாங்க. அதாவது கிறிஸ்டின் ஹிம்ஸை வந்து பாடிக்கிட்டே அவங்க போவாங்க. இதை காலையிலேயே நம்ம வந்து கேட்கலாம், விடிய காலையில். த காட்ஸ் ஆர் க்ரைங். கடவுள்லாம் அழுகுறாங்க. எந்த கடவுள்? மை ஃபாதர்ஸ் காட்ஸ் ஆர் க்ரைங். எங்கள் அப்பா வந்து எந்த கடவுளை கும்பிட்டாரோ அந்த கடவுளில் அழுகுறாங்க. ஏன்னா அது வெறும் எங்கள் அப்பா கும்பிட்ட கடவுள் இல்லை, அவருடைய அப்பா அவருடைய அப்பான்னு சொல்லிட்டு ஆயிரம் காலமாக என்னுடைய மூதாதையர்கள் கும்பிட்ட கடவுள்கள், அந்த கடவுள்லாம் இப்போ அழுகுறாங்க. எதுக்குன்னா ஃபார் அ பரியல், ஃபார் அ ஃபைனல் ரிச்சுவல். பட் தே தட் ஷுட் பில்ட் த ஃபாலன் ஷ்ரைன்ஸ் ஹாவ் ஜாயின் த டான் மார்ச்சர்ஸ். அவங்க வந்து அந்த கடைசியாக புதைக்கப்பட வேண்டிய அந்த ஃபைனல் ரிச்சுவல்ஸ்க்காக அழுகுறாங்க. ஆனால் யாரெல்லாம் வந்து அவங்க கோயிலை கட்டணுமோ, யாரெல்லாம் அந்த கோயிலில் போய் அந்த வழிபாட்டை செய்யணுமோ, யாரெல்லாம் இந்த கடவுள்களை வந்து வழிபடணுமோ அவங்க எல்லாம் இப்போது அந்த கிறிஸ்டியன் மார்ச்சர்ஸோடு அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. சிங்கிங் தே வே டுவர்ட்ஸ் கெத்சமே. சேர்ந்தது மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஹிம்ஸை பாடிக்கிட்டே போவாங்களே, அதே மாதிரி இவங்கள வந்து இந்த கிறிஸ்டியன் ஹிம்ஸெல்லாம் பாடிக்கிட்டே அவங்களோடு சேர்ந்து போயின்ட்டுருக்காங்க. வே த டியர் ட்ராப்ஸ் ஆஃப் agony still freshen the cactus. He has risen, Christ has risen. இங்கே வந்து கடவுள்கள்லாம் அழுதுகிட்டே இருக்கும் போது அங்கே இருக்கிற அந்த கள்ளி பூலெல்லாம் கூட அந்த டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா இந்த டியூ ட்ராப்ஸ் இருக்கும், அதெல்லாம் கடவுளோட கண்ணீராக இவங்க சொல்கிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் என்னென்னா ஹீ ஹாஸ் ரிசன், கிரைஸ்ட் ஹாஸ் ரிசன். அதாவது ஹீன்றது இங்கே திரும்பி வந்து இயேசுநாதர் தான், இயேசு வந்து உயிர் பெற்று வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பாடின்னு போகிறாங்க. த காட்ஸ் கிரைட் அகெயின் ஃப்ரம் த ஹட் இன் மீ ஆஸ்கிங் வை தட் ப்ரோஸ்கிராஸ்டினேஷன் ஹஸ் கான் அன்ஹீடட். ஆனால் எனக்குள்ள, அதாவது என்னோடய மூதாதையர்கள் வழி வழியாக ஆயிரங்காலமாக வந்து வழிபட்டு வந்த கடவுள்கள் என்னோடய குடிசையில் தானே இருக்காங்க. அந்த கடவுள்லாம் வந்து கேட்குறாங்க, அழுதுகிட்டே கேட்குறாங்க, ஏன் நான் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கவே மாட்டேங்குது, ஏன் அதெல்லாம் நீங்கள் தள்ளி போடுறீங்க? ப்ரோக்ராஸ்டினேஷன்னா தள்ளி போடுறது, அன்ஹீடட்னா காதில் விழாமலே போகிறது. The marchers sang of the resurrection that concerned the hillock of Calvary, where the ground at the foot of the cross is level. ஆனால் இந்த மார்ச்சர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கிரைஸ்ட்டை பற்றி பாடிக்கிட்டே அவரை நோக்கி போயிட்டுருக்காங்க. The gods cried, shedding clay tears on the calico. The drink offering had dried up. In the Harmattan, the cola nut is shriveled. The yam feast has been eaten by mice. ஆனால் இங்கே கடவுள்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களோட கண்ணீர் வந்து அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை. அதே சமயத்தில் அந்த கடவுளுக்கு படைக்க வேண்டிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் காஞ்சே போயிடுச்சு. அதே மாதிரி அந்த கடவுளுக்கு படைக்க வேண்டிய யாம் ஃபீஸ்ட்டை மக்கள் வந்து கடவுளுக்கு படிச்சுட்டு அதை ஒரு பிரசாதமாக சாப்பிட்ணும், ஆனால் அதெல்லாம் எலிங்க தான் சாப்பிட்டுருக்கு. அண்ட் த ஃபெட்டிஷ் ப்ரீஸ்ட் இஸ் ட்ரெஸ்ஸிங் ஃபார் த ஈஸ்டர் சர்வீஸ். அது மாத்திரம் இல்லை, இந்த வழிபாடெல்லாம் முன்னாடி இருந்து செய்ய வேண்டிய பூசாரியே இந்த ஈஸ்டர் சர்வீஸ்க்காக தன்னை தயார் பண்ணிங்கன்னு அவரும் புறப்பட்டுருக்கார். அதாவது தலைமை பதவியில் இருக்கிறவங்களே இப்போ கிறிஸ்டியானிட்டி நோக்கி போயின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. த ரிசரக்ஷன் ஹிம்ஸ் கம் டு மீ ஃப்ரம் அஃபார் டச்சிங் மை இன்சைட்ஸ். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு நேட்டிவ் ஆஃப்ரிக்கன். இந்த ஹிம்ஸ் எல்லாம் என்னை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு, ஏன்னா இவங்க பாடுறது அவ்வளோ சத்தமாக இருக்குது, அவ்வளோ பேர் அதில் ஊர்வலத்தில் இருக்காங்க, அவங்க குரல் வந்து எனக்குள்ளே வந்து கேட்குது. தென் த காட்ஸ் கிரைட் லவுடஸ்ட் சேலஞ்சிங் த ஹிம்மர்ஸ். இப்போ தான் கடவுள்கள் வந்து அவங்களோட குரலை, அவங்களோட அழுக சத்தத்தை இன்னும் அதிகமாக்குறாங்க. அந்த சத்தம் எப்படின்னா, இவ்வளோ மக்கள் வந்து மார்ச் பண்ணும் போது பாடின்னு போகிறாங்களே, அந்த குரலோட அதிகமாகவும் கேட்குற அளவுக்கு என்னோடய கடவுளோடைய அழுக சத்தம் கேட்குது. தே சீஸ்ட் தே காங்ஸ் அண்ட் ட்ரம்ஸ். காங்ஸ் அண்ட் ட்ரம்ஸ்ன்றது இவங்களோட ட்ரெடிஷ்னலாக கடவுளுக்கு வழிபாடுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இதை வந்து கடவுளங்களே எடுத்துக்கிட்டாங்க, அவங்களே அந்த காங்ஸ் எடுத்துக்கிட்டாங்களே, அவங்களே அந்த ட்ரம்ஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, அண்ட் மார்ச் பிஹைண்ட் த டான் மார்ச்சர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க இந்த டான் மார்ச்சர்ஸ் இருக்காங்களே, இந்த கிறிஸ்டியானிட்டி ஹிம்ஸை பாடிக்கிட்டே போகிறாங்களே, அவங்க பின்னாடி இந்த கடவுளே ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னா, சீக்கிங் தே கேல்வரி, சீக்கிங் தே டாம்ஸ்டோன். அவங்களுடைய வழிபாட்டை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய டாம்ஸ்டோன் எங்கே இருக்கோ, எங்கே வந்து அந்த கடவுள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்காங்களோ அதை நோக்கி அவங்க போகிறாங்க. அண்ட் தோஸ் ஹூ ரெஃப்யூஸ் டு ரீப்ளேஸ் தேம் இன் த அப்ராப்ரியேட் சீசன். யாரை நோக்கி போகிறாங்கன்னா, யாரெல்லாம் வந்து
அந்தந்த சீசன் இப்போ இந்தந்த காலத்தில் இந்தந்த பூஜை இருக்குது அப்படின்னு இருக்குல்ல, ஃபெஸ்டிவல் இருக்குதுன்னு. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் செய்ய மறந்து இந்த ஈஸ்டர்ன் டான் அந்த மார்ச்சஸோடு போயின்னு இருக்காங்க இல்லையா, அந்த மார்ச்சஸ் பின்னாடியே வந்து இவங்களும் வந்து ஓடுறாங்க. ஏன்னா இந்த கடவுளை இத்தனை காலமாக வழிபட்டவங்க தான் இப்போ அதில் போயிட்டுருக்காங்க. அவங்க செய்ய வேண்டியதை மறந்துட்டு போகிறதுனால கடவுளே அவங்க பின்னாடி ஓடி போய் அதை சொல்கிறதுக்காக போகிற மாதிரி இந்த பாடலை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.